ஒரு ஹோட்டல் பிஸ்னஸ் நடத்தணும்னா கஸ்டமர்ஸ் எவ்வளோ முக்கியமோ அதை விட ரொம்ப முக்கியம் நம்ம பண்ண போகிற பிஸ்னஸோட லொக்கேஷன். அப்போ தான் நம்மளுக்கு நிறைய கஸ்டமர்ஸ் வருவாங்க, நம்மளுக்கு லாபமும் நல்லாவும் வரும். சரி, இப்போ நான் நின்றுட்டு இருக்கேன்ல, இந்த ஹோட்டல் ஓனர் வந்து தன்னோட பிஸ்னஸ்க்காக அவரோட லொக்கேஷன் வந்து எவ்வளோ அழகாக பர்ஃபெக்டாக செலக்ட் பண்ணியிருக்காரு பாருங்க. ஏன்னா எப்பவுமே எல்லா பிஸ்னஸ்க்குமே லொக்கேஷன் இஸ் ஆல்வேஸ் த கீ. இப்போ நான் வீடியோ எடுத்துட்டு இருக்கேன் மம்மிஸ் கஃபே ஹோட்டல், அதாவது நான் நின்றுட்டு இருக்கேன் பார்த்தீங்களா. இந்த ஹோட்டல் வந்து கரெக்டாக எங்கே இருக்குன்னா சென்னை புதிவாக்கம் ரயில்வே ஸ்டேஷன் ஆப்போசிட்டில் தான் இருக்குது. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா மல்பெரி டீ கடை இருக்கும், அதுக்கு பக்கத்தில் தான் இந்த ஹோட்டல் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மல்பெரி மட்டும்தான் இருந்தது 1.5 வருஷமாக. இந்த ஹோட்டல் வந்து 2 மாதத்துக்கு முன்னாடி தான் திறந்துருக்காங்க. முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஹோட்டலே கிடையாது, ஒரு காலியான கிரவுண்டு மாதிரி தான் இருந்தது. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா செடி மட்டும் முளைச்சிருந்தது. அதாவது ஹோட்டலே ஒன்றும் கிடையவே கிடையாது, ஃபஸ்ட்டு டீ கடை மட்டும்தான் இருந்தது. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஹோட்டல் இருக்குது. அந்த ஹோட்டல் ஓனர் வந்து எப்படி செலக்ட் பண்ணி எவ்வளோ ஐடியாவாக அந்த இடத்துல வந்து ஹோட்டல் வச்சா ஓடும், நம்மளுக்கு கண்டிப்பாக கஸ்டமர்ஸ் வருவாங்கன்னு ஒரு ஸ்ட்ராங் டிசிஷனோட ஹோட்டல் வச்சிருக்காரு பார்த்தீங்களா. இதுதான் லொக்கேஷனோட பவர். சரி, எப்படின்னா இப்போ வந்து புதுசாக ஒருத்தவங்க ஹோட்டல் திறக்கிறான்னு வச்சுக்கோங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர்ஸ் ஒருத்தவங்க வர்றதுக்காக வெயிட் பண்ணணும், கஸ்டமர்ஸ் வரணும், அப்போ தான் நம்மளுக்கு வியாபாரம் ஆகும். கஸ்டமர்ஸே இல்லையே, நம்மளுக்கு எப்போல்லாம் கஸ்டமர்ஸ் வருவாங்க, ஜனமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கவே தேவையில்லை. இந்த டீ கடைக்கு எப்பவுமே ஜனம் வருவாங்க, கண்டிப்பாக யாருன்னா சாப்பிட்ணுன்னு யோசிப்பாங்க. அதனால் வீட்டுக்கு போய் சாப்பிட்லாம் நினைக்கிறோம், இந்த ஹோட்டல் பக்கத்தில் இருக்கே இங்கேயே சாப்பிட்டு போயிடலாமே அப்படின்னு நினைக்கிறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. ஜனம் வரும், கண்டிப்பாக நம்மளுக்கு வியாபாரம் ஆகும். நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக மைண்ட் அங்கே போய்டும். ஓ வேற இவ்வளோ நாள் நீங்கள் டீ கடை தான் இருந்தது, ஹோட்டலே இல்லை, இப்போ ஹோட்டல் வந்திருக்கு, போய் சாப்பிட்லாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு டேஸ்ட் பண்ணுறதுக்காக அங்கே கஸ்டமர் வருவாங்க. கண்டிப்பாக குவாலிட்டியான குவான்டிட்டியான ஃபுட் அங்கே ப்ரொவைட் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக கஸ்டமர் நம்மளை விட்டு போவே மாட்டாங்க. இப்போ டீ கடைக்கு வந்து டீ சாப்பிட்டு என்ன பண்ணுவாங்க, நிறைய பேர் ஆஃபீஸ் போவாங்க, இல்லை வீட்டுக்கு போவாங்க. சரி, பக்கத்தில் ஹோட்டல் இருக்கே சாப்பிட்டுலாம், இல்லை வீட்டுக்கு பார்சல் வாங்கி போகலாம், ஹைவேஸில் இருக்கிறவங்களே இங்கே ஹோட்டல் இருக்க சாப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டீ கடையும் இருக்குது, ஹோட்டலும் ஒன்றா இருக்குது, நம்ம ஒரேடியாக இங்கே எல்லாமே முடிச்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வியாபாரம் ஆகும். இந்த ஐடியாவை தான் அந்த ஓனர் வந்து இந்த டீ கடை கண்டிப்பாக ஜனம் வருவாங்க, இந்த இடத்த காலி இடத்த ரெடி பண்ணி கொட்டா போட்டு நம்ம டிஃபன் சேல்ஸ் பண்ணால் கண்டிப்பாக நம்மளுக்கு சேல் ஆகும். அதுவும் பார்த்தீங்கன்னா காலையில் மதியானம் நைட்டு 3 வேலையுமே சேல்ஸ் ஆகுது, நல்லாவே ரன் ஆகும். இந்த மம்மிஸ் கஃபே ஹோட்டல் இருக்குது பார்த்தீங்களா, முன்னாடியில் இந்த இடம் நல்லாவே இருக்காது, சேரு சகதியமாக இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா க்ளீன் பண்ணி கொட்டாலாம் போட்டு பயங்கரமாக ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ வியாபாரம் அப்படின்ற நம்பிக்கையோட நல்ல லொக்கேஷனில் தான் நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்ற ஒரு கான்ஃபிடன்ஸோட தான் இந்த வியாபாரத்தை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு ஃபார்முலாவை தான் எல்லா பிஸ்னஸ் ஓனரும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம், ஃபுட்டோ கிளாத்திங்கோ ஏதோ ஒரு பிஸ்னஸ், நம்மளுக்கு வந்து கஸ்டமர் கிடையாது. அப்போது நம்ம வந்து கஸ்டமர் வர இடமா பார்த்து நம்ம பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னா நம்ம பிஸ்னஸ் கண்டிப்பாக ஓடும், இந்த மம்மிஸ் கஃபே ஓனர் மாதிரி. ஸோ நீங்கள் ஃபியூச்சரில் பிஸ்னஸ் பண்ண போகிறீங்கன்னா இந்த மெத்தட் யூஸ் பண்ணுங்கள். ஃபியூச்சர் யாரெல்லாம் பிஸ்னஸ் பண்ண போகிறாங்களோ அவங்க எல்லாருக்குமே என்னோட ஆல் த பெஸ்ட். பாய்.